திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்னுள்ள கடல் பகுதியில் திடீரென்று 100 அடி நீளத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். 5 அடி உயரத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருப்பதால் கடலில் இறங்க முடியாமல் பக்தர்கள் அவதியடைகிறார்கள். தற்போது எண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுடலைமணி, என்ன காரணத்தினால் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா விக்னேஷ், அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடற்கரையில் திடீரென தற்போது இந்த 5 அடி உயரத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பக்தர்கள் நீராடுவதில் கடும் சிரமம் என்பது ஏற்பட்டுள்ளது. அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை தினம் நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி அதன் பின்னரே சுவாமியை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே கோவில் முன்புள்ள கடல் என்பது அதிக அளவில் சீற்றத்துடனும் அதேபோல் ஒரு பக்கம் கடல் உள்வாங்கியும் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களில் தற்போது இந்த கடலின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அதன் காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் அரிப்பின் காரணமாக இந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 5 அடி ஆழத்திற்கு கோவில் முன்புள்ள கோவிலில் இருந்து படிக்கட்டுகள் வழியாக கடற்கரைக்கு இறங்கும் பகுதியில் இந்த கடல் அரிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுமார் 5 அடி உயரத்திற்கு இந்த பள்ளம் என்பது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோவில் முன்புள்ள அந்த படிக்கட்டு வழியாக பக்தர்கள் நேரடியாக கடற்கரையில் இறங்க முடியாத சூழல் என்பது